நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தனது 3½ வருட ஊழிய காலத்திலே செய்த அற்புதங்களை தியானித்து வருகிறோம். இதில் அற்புதமாக சரீர சுகம் பெற்றவர்களை பற்றியும் அதனுடைய பின்னணிகளும் பார்த்து வர்றோம். இந்த வாரம் அப்படியாக சரீர சுகம் பெற்ற 3 பேர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து செய்த எந்த அற்புதத்திற்கும் பின்னால் உள்ள தேவனுடைய நோக்கம். அற்புதத்தை அனுபவித்தவன், அதை பார்த்தவர்கள், அதை குறித்து கேள்விப்பட்டவர்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்ட மேசியா என்றும் அவர் கூறும் உபதேசம் சுவிசேஷம் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று விசுவாசிக்கவும், அந்த சுவிசேஷ வார்த்தை உறுதிப்படுத்தவும், அதற்கு பின் அவர் உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள அவர்களை உந்தி தள்ளவுமே. இந்த ஒரு நோக்கத்தோட தான் எந்த ஒரு அற்புதமும் நடைபெற்றது. இந்த வாரம் நான் அப்படியாக ஒரு அற்புதமாக சுகம் பெற்ற ஒரு 3 பேர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 3 பேர்களுமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். மற்ற சுகமளிக்கிறதுல பெற்றுக்கொண்டவர்களை காட்டிலும் இந்த 3 பேருமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது ஒரு 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அவன் சுகம் பெற்றான். இதை மத்தேயு 8வது அத்தியாயம் 5லிருந்து 13 வரை உள்ள வசனத்திலையும், லூக்கா 7வது அத்தியாயம் 1லிருந்து 10 வரை உள்ள வசனத்திலையும் இந்த 2 பகுதிகளிலுமே இது இருக்குது. ஆனா இதுல விசேஷமானது என்ன அப்படின்னா, ஹலோ, இதுல விசேஷமான பகுதி என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு லூக்கா 2யுமே நம்ம வாசிக்கலாம். 2க்கும் ஒரு சில வித்தியாசம் உண்டு. அது என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மத்தேயு 8வது அத்தியாயத்துல 5லிருந்து, இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகளே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். இது மத்தேயுல எழுதியிருக்கிறாரு. லூக்காவில் இதை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதியிருக்கிறாரு. அதனால லூக்காவிலேயே நம்ம பார்க்கலாம். 7வது அத்தியாயத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா 1லிருந்து 10வது வரைக்கும் நம்ம படிக்கலாம். லூக்கா 7:1 அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நாகுமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வந்து தன் வேலைக்காரரை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்திலே அனுப்பினான். அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்போது இயேசு அவர்களுடன் கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்.
நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அனுப்பினார். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியை கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்து இருக்கிறதை கண்டார்கள். இதுல ரெண்டுக்குமே ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஏனென்றால் மத்தேயு இதை எழுதினது எருசலேமிலே யூதேயா தேசத்தில் இருக்கிற யூதர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு, இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இயேசுவே மேசியா என்பதை குறித்து உணர்த்தும்படியாக எழுதினார். அதனால இந்த நூற்றுக்கு அதிபதி இவன் ஒரு புற இனத்தான். நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா இராணுவத்துல 100 வீரர்களை கொண்ட ஒரு குழுவுக்கு தலைவன். ரோம சைனியம். அப்ப அவன் ரோமன் தான் அவன் தலைவன். அதனால அவன் வீட்டிலிருந்து வியாதியஸ்தனாக இருந்தவனும் இஸ்ரவேல் வம்சத்தான். இதுல மத்தேயு தன் சுவிசேஷத்தை பிரதானமாக எருசலேமில் உள்ள யூதர்களுக்கு எழுதினதால இந்த ரோமனாகிய நூற்றுக்கு அதிபதியை குறித்து கொஞ்சம் அதிகமாக விவரமாக எழுதாமல் சுருக்கமாக எழுதிவிட்டார். ஆனா லூக்கா எழுதினது புற இனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகின்ற புற இனத்திலிருந்து மாறிய கிறிஸ்தவர்களுக்காக என்று எழுதப்பட்டது. அதனால புற இனத்தானாகிய இவன் நடந்து கொண்ட விதத்தை, இவன் சொல்லிய வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக அவர் எழுதி வைத்திருக்கார். இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்துக்கு ஒரு இது. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதி நேரடியாக வந்து இயேசு கிட்ட வந்து என் வேலைக்காரனை சுகமாக்க வர வேண்டும் என்று கேட்கவில்லை. அது ஏங்கிறதையும் பார்க்கலாம். லூக்கா அதை தெளிவா எழுதியிருக்கிறாரு. அவன் சார்பாக மூப்பர்களை அனுப்பினான். நூற்றுக்கு அதிபதியின் சார்பாக யூதருடைய மூப்பர்கள் வந்து இயேசுவிடத்தில் வந்து வேண்டிக் கொண்டதையும் அதற்கு அவங்க என்ன காரணம் சொன்னாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. அங்கே வியாதியா இருந்த மனுஷனும் நூற்றுக்கு அதிபதியினுடைய வீட்டு வேலைக்காரன். அவன் குடும்பத்தானோ அவன் உறவினனோ அல்ல, அவன் வீட்டுல இருந்து ஒரு வேலைக்காரன். ஆனா அவனை சுகப்படுத்த அவன் மேல் அக்கறை உண்டு. அவன் மூப்பர்கள் மூலமாக இயேசுவிடத்தில் வேண்டுதல் செய்தான். அவன் ரோம அதிகாரியா இருப்பதனால அதிகாரத்தை உபயோகித்து வர சொல்லும்படி சொல்கிறான் என்று இயேசு எண்ணக்கூடாது. அதற்காகவே யூத மூப்பர்களிடத்தில் சொல்லி நீங்கள் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். அவங்கள வந்து அவர்கிட்ட சொல்ற போது சில காரணங்களை சொல்லுகிறாங்க. இதை செய்வதற்கு அவன் தகுதி உள்ளவனா இருக்கிறான். காரணம், அவன் நம்முடைய ஜனத்தையும் நம்முடைய தேவனையும் நேசிக்கிறான் என்று கூறினார்கள். நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நம்முடைய ஜனங்கள் கூடி தேவனை தொழுது கொள்கிறதுக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கூட கட்டி கொடுத்தான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இயேசு கிறிஸ்து வந்து அவன் வீட்டில வியாதியஸ்தனா இருந்த மனிதன் மேல் உள்ள அவனுக்குரிய மன உருக்கத்தையும் அக்கறையையும் அன்பையும் கவனிக்கிறார். அதே நேரத்துல தேவன் மேல் அவன் இருக்கக்கூடிய ஒரு பக்தியையும் அவரை அவன் அங்கீகரிப்பதையும் இவர் உணர்ந்து கொள்கிறார். உடனே மூப்பர்கள் சொன்னதை கேட்டு இயேசு அவர்களோட போகிறார். போகும்போது அவன் அங்கே வழியில் இருக்கும் போதே தன் சிநேகிதரை அனுப்பி அவரோட சொல்கிறான், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். ஏன் அவன் என் வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னான் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அந்த காலத்துல யூதனாகிய யாருமே புற இனத்தாருடைய வீட்டுக்குள்ளே போவதும் அவர்களோடு போக்குவரத்தும் ஐக்கியமாக இருப்பதும் விலக்கப்பட்டு இருந்தது. புற இனத்தானுடைய வீட்டுக்குள்ள போனா தீட்டு அப்படின்னு நினைப்பாங்க. இதை நம்ம கொஞ்சம் அப்போஸ்தலர் அதிகாரத்துல 10வது அத்தியாயத்துல 25 - 29 வசனங்கள் வாசித்தா அங்க கொஞ்சம் புரியும். அப்போஸ்தலனாகிய பேதுருவை இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பேதுருவை தேவன் தரிசனங்கள் கொடுத்து உறுதிப்படுத்தி, உன்னை ஒருத்தன் கூப்பிடுவான் அவன் வீட்டுக்கு போ என்று 3 முறை தரிசனம் கொடுத்து உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் புற இனத்தானாகிய நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு அப்படிங்கிற மனுஷன் வீட்டில இருந்து சிலர் வந்து பேதுருவை அழைக்கிறாங்க.
அவங்க கூட பேதுரு போறாரு அவங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனடி அவர் என்ன சொன்னாருங்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10வது அத்தியாயத்துல நம்ம 25வது வசனத்துல இருந்து படிக்கலாம். பேதுரு உள்ளே பிரவேசித்த போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அவனோடு பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வருகிறதை கண்டு அவர்களை நோக்கி, அவர் முதல்ல என்ன ஆரம்பிக்கிறார் பாருங்க, அந்நிய ஜாதியானோடு கலந்து அவனிடத்தில் போக்கு வரவா இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்து எந்த மனுஷனையும் தீட்டு உள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். இப்போது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன். ஸோ அவர் சொல்றதே அதுதான். ஒரு யூதன் புற இனத்தான் வீட்டுக்குள்ள போகவும் வரவும் தடுக்கப்பட்டு இருக்கிறது, போக மாட்டாங்க. இன்றைய ஹை காஸ்ட் லோ காஸ்ட் அந்த போல. அதனாலதான் அவன் சொன்னான், நான் அதிகாரியா இருக்கிறதுனால நான் என் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி சொன்னேன்னு இருக்கக்கூடாது, நான் பணிந்து கொள்கிறேன் என்று மூப்பர்கள் மூலமா அனுப்பினான். இயேசு அதை கேட்டு வருகிற போது அவன் சொன்னான், என் வேலைக்காரன் வியாதியா என் வீட்டுக்குள்ளதான் படுத்திருக்கிறான், அவனை சுகமாக்குன்னு என் வீட்டுக்குள்ள வரணும். ஆனா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் எனக்கு தெரியும், அது உங்களுக்கு இடரலாக இருக்க வேண்டாம். அதனால என் வீட்டு வாசலுக்குள்ள நீ வந்துதான் பண்ணுங்க கிடையாது. ஆனா அது அடுத்து அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இயேசுவை குறித்து அவன் என்ன அறிந்திருக்கிறான், அவர் மேல அவனுக்குள்ள விசுவாசம் என்னங்கிறத அடுத்து அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்குள்ள அவன் கொடுத்துறான். அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருத்தனை போனா போறான், மற்றொருவனை வான்னா வாரான், என் வேலைக்காரன் அதை செய்யறானா செய்யறான் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, நான் ரோம அரசாங்கத்தினால நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரியாக இருப்பதனால என்னுடைய கட்டளை ஆணைக்கு பின்னாலே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அதிகாரமும் வல்லமையும் நிக்குது. நான் சொன்னதை ஒருத்தன் செய்யலைன்னா ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா செயல்படுறான். நான் சொன்னதுக்கு ஒருத்தன் கீழ்ப்படுகிறான்னா ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழ்பட்டு அந்த காரியத்தை செய்கிறான். இதுதான் அர்த்தம். நான் அதனுடைய வேலைக்காரனாக அதனுடைய ஒரு அதிகாரியாக இருப்பதனால இந்த கவர்மெண்டோட அத்தாரிட்டி எனக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறான். உதாரணம் நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ரோட்டில் நடுவில் ஒருத்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு போர்டை காமிச்சாருன்னா எவ்வளோ பெரிய வண்டியான நிற்கும். காரணம் அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் டிராஃபிக் கான்ஸ்டபிளோட யூனிஃபார்ம். அந்த டிராஃபிக்கு பின்னாடி இருக்கிறது கவர்மெண்டோடைய ஒரு பவர். அதை அவன் சொல்றான். இதுக்கு பின்னாடி மறைமுகமாக அவன் ஒரு காரியத்தை சொல்றான். நான் ஒரு மனித அரசாங்கத்துக்கு கீழே ஒரு அதிகாரியா இருக்குன்னா எனக்கு ஒரு பவர் அத்தாரிட்டியா இருக்கு. ஆனா நீர் யார் என்பதை நான் அறிவேன். நீர் பரலோகத்தில் உள்ள தேவனால் அனுப்பப்பட்ட அவருடைய குமாரன் அல்லது அவருடைய ஊழியக்காரன். பரலோகத்தின் சார்பாக அனுப்பப்பட்ட ஒரு ஆள் நீங்க. உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால பரலோகத்தினுடைய அதிகாரமும் வல்லமையும் உண்டு என்பதை நான் அறிவேன். நான் மனிதன், நீர் என்னை விட உயர்ந்தவர். அதனால நீர் என்னை தேடி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனா என்னை விட உம்முடைய வார்த்தைக்கு பவர் அதிகம்னு எனக்கு தெரியும். நீர் இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு, என் வேலைக்காரன் சோகமாயிருவான்னு சொன்னார். இந்த அறிக்கையை இயேசு கிறிஸ்து கேட்டு ஆச்சரியம் அடைந்தார், மிகவாக ஆச்சரியப்பட்டார். இயேசுவை ஆச்சரியப்படுத்த வைக்க ஒரு மனிதர்களால முடியும். அதுக்கு இந்த மனிதன் ஒரு உதாரணம். அவன் அங்க சொல்றாரு திருப்பி, தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாம் மூலமாக வாக்குத்தத்தங்களும் ஆராதனைகளும் தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய வேதமும் கையிலே இருந்தும் கூட இந்த இஸ்ரவேலர்களுக்கு இன்னும் நான் யார் என்று தெரியவில்லை. என் கிரியை எல்லாம் பார்க்கறாங்க, தீர்க்க தரிசனத்தின்படி நான் செய்ய வேண்டியதை செய்யறேன், அதெல்லாம் பார்க்கறாங்க. ஆனால் நான் யார் என்பதை இன்னும் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே சமயத்துல இந்த வாக்குத்தத்தமோ தேவ ஆராதனையோ தீர்க்க தரிசனமோ வேதமோ இல்லாத ஒரு புற இனத்தான் அவன் என்னுடைய கிரியையும் என் உபதேசத்தையும் மாத்திரம் பார்த்து நான் யார் என்று அவன் அறிந்து கொண்டான்.
என்னை சரியாக அவன் நிதானித்தான். இது அவர் ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியப்பட்டுட்டு தான் சொன்னார், அவனுடைய அந்த விசுவாசம் அவன் வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தது. தன் வேலைக்காரன் சுகமடைய அவன் பிரயாசப்பட்டதையும், அதே சமயத்துல 100க்கு அதிபதிக்கு அதை கேட்ட அந்த 100க்கு அதிபதிக்கு, தன் விசுவாசத்தை அறிக்கையிட்ட 100க்கு அதிபதிக்கு பரலோக பிரவேசத்தையும் உறுதியளித்தது. மத்தேயு 8:10-12 இயேசு சொல்கிறார், இதை போன்ற அநேக புறையினத்தார் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். நீங்க என் மூலமா வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒன்லி இஸ்ரவேல் வம்சத்துக்கு தான், ஆபிரகாம் சந்ததிக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இதுக்கு வெளியே இருக்கிற அநேகரும் பரலோகத்திலே ஆபிரகாமுக்கு சமீபமாக உட்கார்ந்து அவங்க கூட பந்தி இருப்பாங்க. ஆனா அதே சமயம் நான் யார் என்பதை உணராமலும், என் மேல் விசுவாசம் இல்லாமலும், தேவ வார்த்தைக்கேற்ற கிரியையும் இல்லாத அநேக புறமே தள்ளப்படுவார்கள். பரலோக ராஜ்யத்தில் அவங்களுக்கு பிரவேசம் கிடைக்காது, புறமே தள்ளப்படுவார்கள். இந்த ஒரு சத்தியத்தை இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாக உறுதிப்படுத்தி தெளிவாக சொல்லுவதற்கு அவருக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம், இந்த பிணியாளியை குணமளிக்கிறதுக்கு அவன் வந்த அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம், இவர் சொன்ன இந்த சத்தியத்தை எல்லாருக்கும் முன்னாடி ஒரு உறுதிப்படுத்தி காண்பிப்பதாக இந்த சம்பவம் அமைந்தது. இது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் தான். ஆசீர்வாதம் கேட்டு வருவாங்க, ஆரோக்கியம் பெற்று போவாங்க. ஆனா இதுவோ இயேசு ஒரு சத்தியத்தை சொல்லுவதற்கு சாட்சியாக இவனை அங்கே நிறுத்தியது. நம்ம கவனத்துக்கு கூட ஒரு வசனம் உண்டு. மத்தேயுல இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து, வருகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை குறித்து சொல்லுகிறது. ஒரு காரியத்தை சொல்கிறார், உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில் வருவார் என்று அறியாதனால விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள் சொல்றாரு. அதுல விசேஷமாக ஒரு சில காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 24:44 இருந்து நம்ம படிக்கலாம். நீங்கள் நிலையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? தனக்கு கீழே வேலைக்கு இருக்கிறவனும் கூட ஏற்ற நேரத்துல விசாரித்து அவன் தேவையை கொடுத்து, அவனுக்கு போஜனத்தை கொடுத்து, அவன் தேவைகளை கொடுத்து, அவனை உண்மையாக விசாரிக்கிற உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யார்? ஏன்னா எஜமான் வரும்போது, அதாவது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை அநேக சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதே சமயம் அடுத்து அதோட ஒரு வார்னிங்கும் கொடுக்கிறாரு. அந்த ஊழியக்காரனும் பொல்லாதவனாய் இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாக தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இது இயேசு கிறிஸ்து பிற்காலத்துல விளக்கமாக சொன்ன ஒரு காரியம். ஆயத்தமாயிரு, உண்மையும் விவேகமும் உள்ளவனாக இரு. உனக்கு மாத்திரம் இல்ல, உனக்கு கீழே இருக்கிறவங்கள உண்மையாக அக்கறையோடு விசாரிக்கிறவனாகவும் இரு. அப்படி இல்லாவிட்டால் கஷ்டம்தான். இந்த சத்தியத்துக்கு முன்னாடியே ஒரு ப்ரூஃபாக இந்த மனிதன் வந்து நின்றுட்டான். அவன் வேலைக்காரன் சுகம் பெற்றான், அது ஒண்ணு. ஆனா அதே சமயத்துல இவனுக்கு பரலோக ராஜ்யமும் உறுதியானது. ரெண்டாவது, இந்த ஒரு சத்தியத்தையும் ஆண்டவர் அங்க உறுதிப்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பம் உதவியாயிருந்தது. அதே போல இரண்டாவது ஒரு அற்புதம், இது நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிந்த ஒரு வசனம் தான். அநேக முறை வாசித்து அநேக முறை நம்ம தியானம் பண்ணினது தான்.
ஒரு பக்கவாதம் உள்ள ஒரு மனிதன் அவன் சுகமடைந்தது. இதுல நம்ம இந்த அற்புதத்தை வந்து மத்தேயு 9வது அத்தியாயத்துல 1 - 7 வரைக்கும் படிக்கலாம். படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவனிடத்துல கொண்டு வந்தாங்கன்னு. மார்க் 2வது அத்தியாயத்துல 1 - 12 வரைக்கும் இருக்குது. லூக்காவிலையும் 5வது அத்தியாயத்துல 17 - 26 வரைக்கும் இந்த சம்பவங்கள் 3 சுவிசேஷ புஸ்தகத்திலையுமே இருக்குது. இதுல நம்ம கொஞ்சம் லூக்காவிலேயே நம்ம இதை படிக்கலாம். லூக்காவுடைய 5வது அத்தியாயத்துல 17 - 26வது வசனம் வரைக்கும் உள்ளதிலிருந்து இந்த சம்பவத்தை அவர் லூக்கா எப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரோ அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 5வது அத்தியாயம் 17 இருந்து. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது, அதாவது இயேசு கிறிஸ்து வழக்கம் போல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள், இதுதான் மெயின் டாபிக். இதை குறித்து அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். ஸோ இங்கே ஒரு உபதேசிக்கிற போது உபதேசத்தை கேட்கிற ஜனங்களோட ஒரு பெரிய திரளான ஒரு கூட்டம் தனியாக இருந்தது. அந்த திரளான கூட்டம் யாருன்னா பரிசேயரும் நியாய சாஸ்திரம். இவங்க எங்க இருந்து வந்தாங்க? கலிலேயா யூதேயா எருசலேம் இந்த 3 பிரதேசத்திலிருந்து வந்த அநேக பரிசேயரும் தீர்க்கதரிசிகளும் இவர் என்னதான் சொல்றாரு என்னதான் செய்யறாருன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஆர்வத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அவர் உபதேசம் பண்ணி கொண்டும் அதே நேரத்தில் நோயாளிகளை குணமாக்கி கொண்டும் இருந்தார். இந்த ரெண்டையும் அவங்க பார்க்குறாங்க. அப்போது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியினால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்கள் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவளுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரன் நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் அப்படின்னு மனசுக்குள்ள விசுவாசாங்க. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களிலே நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமல் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று நாம் கண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து நம்ம அநேக முறை வாசிச்சிருக்கோம், அநேக இடங்களை நம்ம இதை தியானம் பண்ணியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அந்த பிணியாளிகளை சுகப்படுத்தி கொண்டு பரலோகராஜ்ய உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் போது கலிலேயா யூதேயா நாடுகளிலும் எருசலேமிலிருந்து வந்து அநேக பரிசேயர் செய்த முக்கியமான ஒரு கூட்டம், அங்கே இருந்த கூட்டத்தில் முக்கியமான கூட்டம் இவங்க தான். இவர்கள் உபதேசிப்பதை குணமளிப்பதை பார்த்துக்கிட்டு இருக்கிற போது தான் அந்த ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டுட்டு வராங்க. உள்ளே வைக்கிறதுக்கு வழி இல்லாதனால வீட்டுக்கு மேலே ஏறி மேற்கூரையை பிரித்து இயேசுக்கு முன்னாடி இறக்குறாங்க. இதுல இயேசு கிறிஸ்து முதலாக கவனித்தது, அவனை உள்ளே கொண்டாந்து இறக்கி விட்டாங்கல்ல, அவங்களுடைய விசுவாசத்தை கண்டார். வசனம் அப்படித்தான் சொல்லுது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அவங்களுடைய விசுவாசத்தை கண்டார். அப்ப அவர்கள் விசுவாசத்தை நிமித்தமாக அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவனை சுகமாக்க வரார். ஆனா அந்த திமிர்வாதக்காரன் எப்படி இருந்திருக்க வேண்டாம்? அந்த நேரத்துல ஒரு மனிதனை கட்டலோட வச்சு ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் மேலேருந்து பிரிச்சு கீழே இறக்கி விட்டுட்டாங்க.
ஒரு திரள் கூட்டத்துக்கு மத்தியிலே அவன் வியாதிஸ்தனாக கையை காலை அசைக்க முடியாதவனாக ஒரு காட்சி பொருளை போல அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இருக்கிறதோ மிக மிக முக்கியமான ஆளுங்க. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஒரு வெட்கத்தினால என்ன சொல்றது என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கூனி போய் இருக்கலாம். ஆனா அதே சமயத்தில் அவன் மனதுக்குள்ள இருந்த ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, பாவியாகிய எனக்கு சுகம் கிடைக்குமா? பாவியாகிய என்னை தேவனை ஆசீர்வதிப்பாரா? அவனுக்குள்ள அந்த ஒரு சந்தேகமும் ஒரு கலக்கமும். அதைத்தான் இயேசு அவனுடைய அந்த குற்ற உணர்வை கண்டார். மேலே இருக்கிறவன் விசுவாசத்தை கண்டார், கீழே இருக்கிறவனுடைய குற்ற உணர்வை கண்டார். அதனாலதான் அந்த குற்ற உணர்விலிருந்து அவனுக்கு விடுதலையை முதல்ல கொடுக்கணும். அவன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அதனாலதான் அவனை பார்த்து சொன்னாரு, மகனே திடன்கொள், தைரியமாயிரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். அங்க சுற்றி இருந்த பரிசேயர்கள் நியாயசாஸ்திரத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாங்க. காரணம், நியாயசாஸ்திரத்தின்படி பிரமாணத்தின்படி அவர்கள் வேத அறிவிப்பின்படி தேவன் ஒருவர் தான் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். தேவனை அன்றி வேற யாரும் பிறருடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. ஏனென்றால் அவர் தான் ஹை சுப்ரீம். அவர்கிட்ட தான் முன்னாடி நியாய தீர்ப்புக்கு வரணும். அவனை நியாயம் தீர்க்கிறவரும் குற்றங்களை மன்னிக்கிறதுக்கும் நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒரே ஒரு நியாயாதிபதி அவர் தான். அதனால இவன் யாரு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு? இவன் தேவனா? தேவனுக்கு இணையாக தன்னை உயர்த்துகிற இவன் கூறினது தேவனுக்கு விரோதமான ஒரு குற்றம், தேவ தூஷணம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாங்க. வாயினால் யாரும் சொல்லல, ஆனா உள்ளத்துல நினைச்சாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அவர்கள் இருதயத்தில் ஓடின சிந்தனைகளை அறிந்திருந்தார். உடனேதான் அவர் அவங்கள பார்த்து திருப்பி கேட்கிறாரு, உங்கள் இருதயங்களிலே நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ அல்லது எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிது அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க பதில் சொல்லல. காரணம், இது ரெண்டுமே எளிதான காரியம் கிடையாது. இன்னொன்னு, இது ரெண்டுமே ஒரு மனிதனாலே செய்யப்படக்கூடிய காரியமும் கிடையாது. ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறது தேவனால் மாத்திரம்தான் முடியும். திமிர்வாதமாய் படுத்து கிடக்கிற, அநேக நாள் நோய்வாய்ப்பட்டு கை காலம் அசைக்க முடியாம படுத்து கிடக்கிற ஒரு மனுஷனை எந்திரிச்சு நடடான்னு சொன்னா அவன் எந்திரிச்சு நடப்பானா? முடியாது, அவனால முடியாது. அவனை பார்த்து எந்திரிச்சு நடன்னு சொல்லணுமா? இது ரெண்டுல எது எளிதுன்னு கேட்டாரு. இது ரெண்டுமே எளிது கிடையாது. அதனால அவங்க பேசாம இருந்தாங்க. அப்ப அடுத்து ஒரு காரியத்தை சொல்றாங்க. திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு. அதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு. இயேசு அவர்களிடத்துல, பூமியிலே பாவங்களை மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, மனுஷகுமாரனாகிய எனக்கு அதிகாரம் உண்டு, இதை நீங்கள் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாரு. உடனே அவன் எந்திரிச்சான், படுக்கையை கையில எடுத்துக்கொண்டான். சுகம் தந்த, பாவத்தை மன்னித்த தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை உட்கார்ந்து இருந்தவங்க கண்களால காண முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனா தேவனால் மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதம், அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை துதித்து கொண்டே நடந்து போனதை அவங்க கண்களால் கண்டார்கள். இதுவே பூமியிலே பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்கிற அந்த சத்தியத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக இந்த ஒரு சம்பவம் அங்கு உதவியாக இருந்தது. இந்த சத்தியம் அவர்களுக்கு ஒரு சாலிடாக, பூமியிலே பாவங்களை மன்னிக்க இவருக்கு அதிகாரம் உண்டு, அதை உணர்த்துவதற்கு இந்த சந்தர்ப்பம் நடந்தது. இந்த சத்தியத்தை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுத்தது. ஆனா அப்ப அவங்க பார்த்தாங்க, கேட்டாங்கனாலும் அந்த சத்தியத்தின் மேல் முழு விசுவாசத்தை வைக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து வந்ததுக்கு பிற்பாடு அவர் செய்த செய்கையின் மூலமாக, அவருடைய சொல்லின் மூலமாக அந்த மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு உண்டு என்பதை அறிந்து
இயேசுவிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று ஞானஸ்தானத்தினாலே உடன்படிக்கை செய்து அவருடைய பிள்ளையாக அநேகர் மாறி வந்தார்கள். அதுக்கு இது முன்னாடியே இது எனக்கு உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஒரு அற்புதமாக நடக்கும். மூன்றாவதாக ஒரு அற்புதம், பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த சம்பவத்தை நம்ம மத்தேயு 9வது அத்தியாயத்துல 20-21 வசனத்திலையும், மார்க் 5வது அத்தியாயம் 25 to 34 வசனத்திலையும், லூக்கா 8வது அத்தியாயம் 43 - 48 வசனத்திலையும் இந்த சம்பவத்தை 3 சுவிசேஷ புஸ்தகங்களையும் எழுதியிருக்கிறாங்க. இப்ப நம்ம மார்க் சுவிசேஷ புஸ்தகத்துல இதை குறித்து எழுதியிருக்கிறத நம்ம படிக்கலாம். மார்க் சுவிசேஷம் 5வது அத்தியாயம் 25வது வசனத்திலிருந்து 34 வரைக்கும் இந்த சம்பவத்தை நம்ம படிக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, எவீர் தன் மகளை குணப்படுத்தும்படியாக கேட்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறாரு. இந்த போய்கிட்டு இருக்கிற வழியில இந்த ஒரு சம்பவம் நடக்குது. திரள் கூட்டத்தோடு அவர் தெருவில் போய்கொண்டிருக்கிறார். ஒரு மரண தருவாயில் உள்ள ஒரு சிறுமியை குணப்படுத்துவதற்காக ஒரு ஜப ஆலய தலைவன் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு போய்கொண்டு இருக்கிறார். அவர் சீசர்களும் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது இந்த ஒரு சம்பவம், இடையிலே இந்த சம்பவம் வருகிறது. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரங்களை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அப்போது சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர் என்றார். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்தில் சம்பவித்ததில் அறிந்த அந்த சிறியானவள் பயந்து நடுங்கி அவருக்கு முன்பாக விழுந்து உண்மைகளை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி அனுப்பினார். இதுல ஒரு ஸ்திரியை குறித்து பார்க்கிறோம். 12 வருஷமாக வியாதியா இருந்தவள், அநேக வைத்தியத்துல அநேக பண செலவும் சுகம் கிடைக்காத ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். அதுல இப்ப என்ன பிரச்சனைனா, அவருக்கு முன்னாடி அவர் பிறரை சுகமளிக்கிற நேரத்துல முன்னாடி எனக்கு இன்ன பிரச்சனை இருக்குது, எனக்கு இதுக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு சொல்றதற்கு அவ வெட்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அது பெண்களுக்குரிய உள்ளான ஒரு வியாதி. இது கூட பெண் டாக்டர் இருந்தா தான் போய் பேசுவாங்க வழி, ஆண் டாக்டர்கிட்ட யாரும் கூட லேடிஸ் யாரும் இந்த பிரச்சனை உள்ளவங்க போய் நிக்க மாட்டாங்க. காரணம், இன்னொரு காரணமும் உண்டு. நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகத்தை போலவே தீட்டுள்ள ஒரு ஸ்திரியை தொடுபவன் அவனும் தீட்டுள்ளவனாகி விடுகிறான். எனவே நான் அவர்கிட்ட போய் என்னை சுகமாக்குன்னு சொன்னா அவர் என்னை தொட்டு சுகப்படுத்தணும், வேண்டாம், அதுவும் வேண்டாம். அவரிட போய் சொல்றதுக்கும் வெக்கம், அவர் கை நீட்டி என்னை தொடுவதுக்கும் எனக்கு அது சரியாக தெரியவில்லை, நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு அவ அடுத்த மனசுக்குள்ள வச்சுட்டார். நான் போய் அவரை அல்ல, அவர் வஸ்திரத்தையாக தொட்டால் சுகமாவேன் என்றால் நியாயப்பிரமாணத்தின்படி தீட்டு உள்ளவனை பட்ட வஸ்திரத்தை தண்ணீரில் குழி கழுவி சுத்தம் பண்ணி துவைச்சி காய போட்டுட்டு அது தீட்டு நீங்கிடும். நான் அவரை இல்லை, அவர் வஸ்திரத்தையாவது தொடுவேன்னு மனசுல நிர்மாணிச்சு கொண்டார். இயேசு கூட்டத்தோடு போகிற போது அவருக்கு பின்னாடியே உள்ள கூட்டத்துக்குள்ளே கலந்து உள்ள அவருடைய வஸ்திரத்தை பின்புறமாக என்று தொட்டாள். தன் சரீரத்திலே அந்த அற்புதத்தை அனுபவித்தாள். இதுக்கு பின் நடந்ததுதான் விசேஷம். இயேசு நின்று தன்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா நான் சொல்லாமலே என்னுடைய வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டது, விசுவாசத்தோடு விசுவாச கரங்களோடு என்னை யாரோ தொட்டது உண்டு. அதை அவர் அறிந்து கேட்கிறாரு, என்னை யாரோ தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்கறது. அந்த ஸ்திரீ உடனே பயந்து போய் அவருக்கு முன்னாடி விழுந்து உண்மையெல்லாம் சொல்றான்.
ஐயா நான் இந்த மாதிரி இருந்தேன், என்ன பிரச்சனை, உங்களை தொடுவதற்கு நான் வெட்கப்பட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால் பின்னாடி நான் உங்களை தொட்டேன் நான், ஆனால் என் வேதனை நீங்கி விட்டது, என் சரீரத்தில் சுகம் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் அவர்கிட்ட உண்மையை சொல்கிறார். இயேசு அவளை பார்த்து உடனே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று அவளை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டார். அதாவது என் விசுவாசத்தினாலே நான் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். விசுவாசம் தான் தேவனுக்கு நமக்குள்ள கம்யூனிகேஷனுக்குள்ள, அதாவது என் ஆத்மாவினுடைய கரம் அப்படின்னு சொல்லலாம். தேவனை நோக்கி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு, தேவனை தொடுவதற்கு எனக்குரிய ஆவிக்குரிய கரம் இந்த விசுவாசம் அப்படின்னு சொல்லலாம். என் விசுவாசத்தின் மூலமே தேவ ஆசீர்வாதம், தேவ பலன், தேவ ஆரோக்கியம் பெறும் வாய்க்கால் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தை, இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறது. விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஒரு காரியம், நம்ம எல்லாருமே இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தவங்க தான். வியாதியாய் கிடையாது. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அவர் கிருபையாக நின்றார். நான் விசுவாசத்தை கூட அந்த கிருபையும் சத்தியத்தில் நிறைந்த அவரை என் விசுவாசத்தினால நான் தொடுகிற போது என் விசுவாசத்தின் பலனாகிய பாவ மன்னிப்பையும் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறதையும் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை என் விசுவாசத்தினாலே நான் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். இன்று நம்ம தியானித்த இந்த 3 சம்பவங்களுமே, 3 சுகமளிக்கும் விளக்கங்களுமே ஒரு உயர்ந்த விசுவாசத்தினுடைய மாதிரியையும் அதன் உன்னத தன்மையும், அது உடையவனுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அதை சுற்றி உள்ளோருக்கு தேவனுடைய சுபாவத்தையும் தேவன் விளக்க விரும்புகிற சத்தியத்தையும் அறியவும் ஒரு வாய்க்காலாக தேவன் இந்த சம்பவத்தை பயன்படுத்த அவருக்கு உதவியது. இந்த 3மே அவங்களுக்கு மத்தியில் சுற்றி உள்ளவங்களுக்கு ஒரு சத்தியத்தை அதன் மூலமாக தேவன் விளக்கி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. அதனால இந்த 3மே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டைப் தான் இது. நமக்கும் கூட எனக்கும் பிறருக்கும் பயன் கொடுக்கக்கூடிய இத்தகைய விசுவாசத்தில் நாம வளர தேவன் நமக்கு உதவுவாராக. ஆமென். இத்தோடு இன்றைய தினத்துக்கான இந்த வேத பாட வகுப்பு முடிவடைந்தது. நன்றி, வணக்கம்.